மன்னரின் நோய் தீர்க்க ஞானசம்பந்தர் பெருமான் வந்து இந்த பாண்டிய நாட்டுக்கு வரார். வந்து மன்னனை பார்த்து சிவபெருமானை நினச்சி கண் மூடி மந்திரமாவது நீரு என்றும் பதிகத்தை பாடி மன்னன் மேனி முழுக்க விபூதியை பூசுறார். பூசினதுமே சூடு தணிஞ்சு மன்னனோட உடம்புல வந்து வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுது, எரிச்சல்லாம் அடங்குது. இதையெல்லாம் ஆச்சரியத்தோடவும் அதிர்ச்சியாகவும் மன்னர் உட்பட சமண சமயத்தார்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டதும் அப்பையும் சிவபெருமானோட அருளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தால் மட்டும் நாங்கள் வந்து சிவபெருமான் உயர்ந்தவர், செய்வ நெறி தழைத்தோங்கலாம் அப்படின்லாம் நாங்கள் சொல்லிட மாட்டோம், எங்கள் கூட இன்னும் 2 போட்டிக்கு வாங்கன்னு சம்பந்தரை கூப்பிட்றாங்க. அனல்வாதம் புனல்வாதம் 2 போட்டிக்கு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி ஒத்துக்கிறார் சம்பந்தர். என் சிவபெருமானின் புகழை வந்து எல்லா இடத்துலையும் நான் நிலைநாட்டுவேன், என் சிவபெருமான் வந்து என்றைக்கும் என் கூடையே இருப்பார்னு கர்வமாக ஞானசம்பந்தர் சொல்லிட்டு அந்த வாதத்துக்கெல்லாம் கிளம்புறார். அனல் வாதத்தில் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஞானசம்பந்தரை தேவார பாடல் எழுதிய ஏடுகளெல்லாம் நெருப்பில் போட சொல்கிறாங்க. அதே மாதிரி ஞானசம்பந்தர் பெருமான் வந்து நெருப்பில் போடுறாரு. போட்டால் ஒரு ஓலைச்சுவடி கூட எரியவே இல்லை, எல்லாம் போட்டபடியாகவே இருக்குது. இதை பார்த்ததும் எல்லாருக்கும் செகண்ட் டைம் அதிர்ச்சி, ஆச்சரியம். சரி இப்போ பரவாயில்ல, அடுத்து புனல்வாதத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளத்தில் ஓடுற நீரில் இந்த பாட்டு சிவபெருமான் பாடல் எல்லாம் தூக்கி போட சொல்கிறாங்க, ஏடுகள் எல்லாம். அப்படி போட்டால் எல்லாம் வைகை ஆற்று வெள்ளத்தில் ஓடி போகும்னு பார்த்தா எல்லாம் வந்து வெள்ளத்தோடு ஓடாமல் என்ன பண்ணுது, தண்ணி எதிர்த்து ஒரு இடத்துல போய் அழகாக கரை ஒதுங்குது. எல்லா ஏடும், ஒரு ஏடு கூட வெள்ளத்தில் அடித்து செல்லப்படவே இல்லை. இதெல்லாம் பார்த்ததும் சமணர்களுக்கும் இந்த ராஜாவுக்கும் அப்போ தான் மண்டையில் புரியுது, உண்மையாகவே சைவ சமயம் வந்து மிகப்பெரிய சமயம், சிவபெருமானின் சக்தியே சக்தி, மகிமையே மகிமை உணர்ந்து மன்னன் என்ன பண்ணுறான், மன்னிப்பு முதல்ல தன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு, அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஞானசம்பந்தர் பெருமான் காலில் விழுந்து வணங்குறார். வணங்கி அன்று முதல் இந்த மங்கையர்க்கரசி நாயனாரின் கணவர் வந்து சைவ சமயத்துக்கு மாறுகிறார். அதனால தான் மங்கையர்க்கரசி அம்மா வந்து இவ்வளவு பேரோட புகழோட இந்த நாயன்மாரோட லிஸ்ட்டில் சிவபெருமானே சேர்த்துருக்கார். பெண்ணால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்றத நிரூபித்து தன் கணவன் உட்பட பாண்டிய நாட்டுக்கே சைவ சமயத்தை மாற்றி சிவ ஸ்தலங்களை கட்டி பெரிய புண்ணியமான செயல்களை செய்தவங்க தான் இந்த மங்கையர்க்கரசி நாயனார். இதுதான் மங்கையர்க்கரசி நாயனாரின் திருக்கதை. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஈசா போற்றி. ஓம் நமச்சிவாய.